வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற ஒரு வீடியோ 630 வாட்ஸ் பவர், ஒரு சேனலுக்கு 315 வாட்ஸ் பவர் உள்ள கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் TBA 3255 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணுது. நல்ல ஒரு பக்கா குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த போர்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த போர்டினுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 50 வோல்ட் டிசி. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதில் இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த சாக்கெட், இது வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட், இது ஒரு ஸ்பீக்கரோட அவுட்புட். நடு சென்டரில் இருக்கக்கூடிய சாக்கெட் வந்து பவர் சப்ளை. இதுக்கு பவர் சப்ளை வந்து 50 வோல்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட SMPS பவர் சப்ளை 50 வோல்ட் இருந்தால் நீங்கள் 50 வோல்ட் கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக இது 40 வோல்ட் 50 வோல்ட் வரைக்கும் 60 வோல்ட் வரைக்கும் கூட வேலை செய்யும். பட்டு ஸ்டாண்டர்ட் வோல்ட் அப்படின்னு தான் 50 வோல்ட் உங்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை SMS பவர் சப்ளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 22 அது வந்து லோ வோல்டேஜாக இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கிது 10 ஆம்பியர் 32032 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். பக்காவாக இருக்கும், ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். எந்த ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவும் வராது, ஹீட் இஷ்யூ வராது. இந்த இடத்துல 5 வோல்ட் அவுட்புட் வரும். வேணும்னா ஒரு ப்ளூடூத் மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சிக்னல் இன்புட், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், 2 சேனல். இப்போது இந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வரணும்னா பவர் சப்ளை பற்றி நான் சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் இருக்குது, அல்லது எங்கிட்ட வேணுனாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவர் சப்ளை. இது பார்த்திங்கன்னா 36 வோல்ட்டு பவர் சப்ளை, SMPS, நல்ல குவாலிட்டி. பட் இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா. தென் அடுத்தபடியாக வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ளூடூத் மாடலில் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். G-Star கம்பெனியினுடைய ப்ளூடூத் மாடல் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாடல் நான் யூஸ் பண்ணி 073 அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் டிஸ்பிளே, அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வராது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும். சூப்பர் குவாலிட்டியான ஒரு மாடல். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர், அவுட்புட் ஸ்பீக்கர். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ப்ராஜெக்டில் ஒரு 12 இன்ச்சில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். டைனிட்டினுடைய ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இப்போ ஸ்பீக்கர் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்களேன், 100 வாட்ஸ் RMS, 200 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர் இருக்கக்கூடியது. கெட்டில் ஆக்சுவலாக தூக்க முடியல, அந்தளவுக்கு வெயிட் இருக்குது. ஓகேவா. இதனுடைய எப்படி இருக்கும், பக்காவாக கோன் பக்கா டிசைனில் இருக்கும். இது அவைலபிள் இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொன்னால் இதுதான் நான் பார்த்துட்ருக்கோம். பாருங்களேன், இது வந்து 1250. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. இதில் வந்து 12 இன்ச் ஸ்பீக்கர், ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லோ ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், மிடில் ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், ஹை ஃப்ரீக்வன்சி ஆகட்டும் எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணும், பக்காவாக இருக்கும். 100 வாட்ஸ் RMS, 200 வாட்ஸ் பீக்கு, வாய்ஸ் காயில் 1.5 இன்ச்சஸ் இருக்கும். மேக்னெட் வந்து 156x20, நல்ல ஹெவி மேக்னெட். இப்போ பார்த்துருப்பீங்க. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் எடுத்திங்கன்னா 45 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 15 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டியூட்டர், டைட்டானியம் புல்லட் சீரிஸ் டியூட்டர். பாருங்கள், இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ ரெண்டுமே பாருங்கள், இந்த ஒயிட் இந்த மாதிரி இருக்குது டியூட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வாட்ஸ் பவர். ஓகே. அதில் பீக் வந்து 100 வாட்ஸ்.
மாடல் நம்பர் BTT858. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போது பார்க்கலாம். இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவில். வேறு என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நிறைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்கீங்க, ஒரு பிடி சர்க்யூட் நல்ல மேட்சிங் சர்க்யூட் கிடைக்குமான்னு கேட்டாங்க. பொதுவாக இப்போ வரக்கூடிய எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் பேஸ்டிபிள் சர்க்யூட்னால் உங்களுக்கு டிசி கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடைய இதுதான் கண்ட்ரோல். போர்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் நல்ல எஃபெக்ட் பக்காவாக இருக்கும். இதற்கு இணையாக வேறு எந்த போர்டும் மார்க்கெட்டில் கிடையாது. ஓகேவா? இதுக்கு 12 வோல்ட் 9 வோல்ட்லேருந்து உங்களுக்கு 17 வோல்ட் வரைக்கும் சப்ளை கொடுக்கலாம். ஆடியோ இன், ஆடியோ அவுட், இது சப்ளை, இதுதான் அவுட்புட், இதுதான் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 5 கண்ட்ரோல் இருக்குது. மானோ கண்ட்ரோல். இதில் சிக்னல் எதுவும் பாஸ் ஆகாது, ஒன்லி வோல்டேஜ் மட்டும்தான். மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு ஒரு டிசி டோன் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பாஸ், பேலன்ஸு, மிட், ட்ரிபிள், வால்யூம். எப்படி இருக்குது குவாலிட்டின்னு பார்க்கலாம். அதான் கொடுத்துருக்கேன், கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த போர்டோட உங்களுக்கு படம். இது டைரெக்டாக இதே மாதிரியே நீங்களும் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதைத்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன், போர்டில் கொடுத்துருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி G-Star கம்பெனியுடைய மினி டிகோடர், இதுதான் மினி டிகோடர். இந்த மினி டிகோடரில் இதான் இந்த யூனிட் 008 மாடல் நம்பர். ஒரு அடாப்டர் ஒன்று வந்துடும், ஒரு HDMI கேபிள், ஒரு ஆப்டிக்கல் கேபிள், 3RCA கார்டு 2, இதெல்லாம் சேர்ந்து டோட்டலாக 3000 rupees வரும், இன்க்ளூடிங் கொரியர்ஸ். ஓகே, ஈஸியாக யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் ஆடியோவை, அது HDMI, ARC, ஆப்டிக்கல் அல்லது கோஆக்சியல், இந்த மாதிரி 3 இன்புட் டிஜிட்டல் இன்புட்டையும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அனலாக் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணும் ரொம்ப ஈஸியாக. அது இல்லாமல் ஸ்டீரியோ இன்புட், ப்ளூடூத் இல்லையா, ஒரு ஆக்சிலரி இன்புட், ஒரு பென் டிரைவ், இதில் வரக்கூடிய சிக்னலை கூட இது என்ன பண்ணும், ப்ரொலாஜிக் 2 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எஃப்எம்ல இந்த கண்ட்ரோல் பேஸ் குறைக்க முடியும். இது கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட், ஒரு ஸ்பீக்கர் படிக்குது, இது படிக்குது, நடு சென்டர்ல வச்சிருக்கேன். இப்போ ரெண்டும் ஓகே, இது சரியில்லை, ஸ்கேமா இருக்குது. இது பார்க்கலாம். வால்யூம் கொடுக்குறேன். தெரியாத லிங்க் ஓபன் பண்ணாதீங்க, நினைவில் வாங்க. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930 SBI. எச்சரிக்கையா இருங்க. பாதுகாப்பு. வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். வால்யூம் குறைக்கிறேன். கிளாரிட்டி பக்கா கிளாரிட்டி இருக்கும். பேஸ் கம்பெனியில் குறைச்சிட்டேன். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். பாரு, இங்கே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. கம்ப்ளீட்டாக குறைக்க முடியும், கூட்ட முடியும். கை படுறதுனால அந்த நாய்ஸ் வருது. ஓகே,
பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். எந்த ஹம் நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லை. பட்டு கிளியராக இருக்கும். இதே மாதிரி ஒரு ஆம்பிளிஃபயர் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இதுக்குண்டான அக்சசரிஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி pipe and home that assembling and troubleshooting UPS inverter emergency light induction stove all SMBS. Okay, release பண்ணுறேன். வால்யூம் ஃபுல்லாக குறைக்கிறேன். நல்ல கிளியராக இருக்கும். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 315 வாட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வரும். கூடவே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த டிசி டோன் கண்ட்ரோலை எப்படி ஆட் பண்ணுறது, நல்ல குவாலிட்டியான ஆடியோ வரணும்னா இந்த டிசி டோன் கண்ட்ரோலை உபயோகப்படுத்தலாம். எஸ்எம்பிஎஸ் இருக்குது, 60 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, 50 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, ப்ளஸ் எல்லாமே இருக்குது. டியூட்டர் ஆல் ரேஞ்சஸ் டியூட்டர் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.